ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சிம்பிள் குக்கிங் அண்ட் ஆர்கனைசிங் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ராகி மாவு பக்கோடா தாங்க. நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 4 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். நல்லா சளிச்சு சேர்த்துக்கிறேன். மாவு நல்லா சளிச்சதுக்கப்புறமேட்டு 3 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு வேர்க்கடலை, 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. தேவையான அளவு உப்பு. அதுக்கடையில் பார்த்திங்கன்னா கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிறேங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடலாம். தண்ணி நல்லா தெளித்து மிக்ஸ் பண்ணி விடணுங்க. இப்போ கடாயில் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. காஞ்ச எண்ணெய் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு திரும்பவும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நமக்கு இப்போ ராகி பக்கோடா மாவு ரெடி ஆகிடுச்சு.